மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு? ஏன்னா இருட்டிலேயே போயிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சத்துக்கு வருமா அப்படின்லாம் நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கார்த்திகை மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதோட கூட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வந்து வக்கரகத்தில் இருக்கிறார். அதிசாரா குருவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாதிப்பு இருக்கும், நிறைய இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். ஏன்னா ராசி அதிபதியை வக்கரகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதோட கூட 7.5 சனியில் சனி பகவான் வந்து வக்கரக நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் அவசரம், கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறீங்க. அதனால் நிறைய இடர்பாடுகள், நிறைய பிரச்சனைகளை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைஞ்சிடும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் அவ்வளோ சாதகமாக இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ பெரும்பாலான கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார். அவரோட கூட ராகு இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், அவரோடு கூட புதன் வக்கரகமாக இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறாங்க. கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் இவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வருமா, பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துலையுமே உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா யாருமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. பெரும்பாலும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி அப்படி பறந்தடிச்சு போய் முதல் ஆளாக நின்று உதவி செய்வீங்க. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய இடர்பாடுகளை சந்திப்பீங்க. உங்களுடைய நெருங்கிய உறவுகளே வந்து உங்ககிட்ட வந்து ஒரு உதவி செய்ய மாட்டாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுடைய கற்பனை திறன் மீனராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் அதிகம். ஏன்னா நமக்கு எல்லாரும் உதவி செய்வாங்க, நம்மளுடைய உறவுகள் இவங்கெல்லாம் நம்மளை இழுத்து பிடிப்பாங்க, நம்மளுடைய நெருங்கிய உறவுகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நெருங்கிய உறவுகளே உங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க. கிரக அமைப்புகள் அவ்வளோ சாதகமாக இல்லை. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. யாருக்கிட்டையும் தடிமனான வார்த்தையை பேச வேண்டாம். அதோட கூட நெருங்கிய உறவுங்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். பொதுவாகவே நீங்கள் ஒரு 100 ரூபா சம்பாரிச்சிங்க அப்படின்னா 110 ரூபாயை செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். கிரக அமைப்புகள் அவ்வளோ சாதகமாக இல்லாதனால இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத வீட்டுக்கு தேவையில்லாத வீட்டுக்கு பொருளெல்லாம் வாங்குவீங்க. அது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடை, சின்ன சின்ன சண்டையை உருவாக்கும். கவனமாக செயல்படுறது நல்லது. அதோட கூட நீங்கள் நீண்ட நாளாக இந்த பொருளெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. தேவையில்லாத செலவு அப்படின்னு குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். கவனமாக செயல்படுறது நல்லது. உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட ஏதாவது கெடுபடியாக சில வேலைகளை இந்த மாதத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிங்க அப்படிங்கிற மாதிரி கெடுபடியாக சொல்லுவாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒரு சில இடத்துல உதவிகரமாக இருக்க மாட்டாங்க. கவனமாக செயல்படணும். மனதில் கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் அவ்வளவு சாதகமாக இல்லை. பண வரத்து குறையும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரத்துக்கான சூழ்நிலை, குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மீனராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். ஒவ்வொரு இடத்துலையுமே சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்தித்து தான் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும். ஒருவேளை தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா
எடுக்கிற காரியங்கள்லாம் திடீர்னு தடையாகவே முடியும். நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் கூட பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலையில் முன்பு இருந்தது மாதிரி இந்த காலகட்டத்தில் போதுமான ஆதாயம் கிடைக்காது. அதனால் ஒரு சிலருக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். புதிய வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு வரும். குடும்பத்தில் மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. சகஜமாக நீங்கள் பேசுகிறங்கிற பேரில் தடிமனான வார்த்தைகளை யூஸ் பண்ணிடுவீங்க. அதனால் குடும்ப உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். பிள்ளைங்க கூட உங்களுடைய சொல் கேட்டு நடக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விரைய செலவுகளும் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு வரும். அதனால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மீனராசி பெண்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிக்கணும். ஏன்னா கல்வியில் ஆர்வம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அதனால் கூடுதல் கவனத்தோடு படிங்க, திட்டமிட்டு படிங்க. அதோடு கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ அல்லது ஒரு திறமையான மாணவர்கிட்டையோ கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. சக மாணவர்களால் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். கவனச்சிதறல் போன்ற பிரச்சனையெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும். ஒரு சிலருக்கு வீண் கவலை இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்குது, இதிலேருந்து விடுவு காலமே கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிற அந்த போராட்டாதி நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. மனதில் கொஞ்சம் அமைதி கிடைக்கும். ஆன்மீக தலங்களில் கூட ஒரு முக்கியமான விஐபியை சந்திப்பீங்க. அவங்க மூலயமா சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். உங்களுடைய துணிச்சல் எதுலேயுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், அதெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மனம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் உங்களால் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியும். அதனால் ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. மன அமைதி கிடைக்கும். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு டக்குன்னு இறங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். அதோடு கூட ஏதாவது தொழிலை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டலாம் எதிர்பார்த்தீங்களோ அந்த இடத்துல வந்து பணம் வராது. அதனால் ஒரு சில மன வருத்தங்கள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வரவேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு வராமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி ஓரளவுக்கு நல்ல நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். புதிதாக வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். பழைய வீட்டெல்லாம் புனரமைப்பு பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க செய்வீங்க. அதனால் விரைய செலவு கொஞ்சம் சுப விரயமாக மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விரயங்களை சுப விரயங்களாக உங்களால் மாற்றிக்க முடியும். இந்த ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை, வீண் செலவு, வீண் விரயம் இதெல்லாம் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா ஏதாவது புதுசாக ஒரு வீடு கட்டுறதோ ஒரு நிலம் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயத்தில் முதலீடு செய்யுங்க. எப்பவுமே கொஞ்சம் உங்கள் கையில் பணம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கடினமான உழைப்பு போடுங்க. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டி வாகனங்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். வண்டி வாங்கி விற்கிறதன் மூலிமாவோ அல்லது உங்களுடைய பிள்ளைங்க வழியிலோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீங்க. அதோடு கூட குடும்பத்தினரோடு எங்கேயாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை, மனக்குழப்பம், தேவையில்லாத கஷ்டம் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. 7.5 சனி காலம், சனி பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். அதோடு கூட உங்களுடைய ராசி அதிபதி இந்த காலகட்டத்தில்
சாரா குருவாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா தான் பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் குரு ராகவேந்திரரை வழிபடுங்க. உங்களுடைய மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். அப்படின்னா குரு ராகவேந்திரரை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதோட கூட இந்த கார்த்திகை மாதத்தில் தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் போட்டு வழிபடுங்க. வீட்டு நிலவாசப்படியில் கூட ஒரு தீபம் போட்டு வழிபடுறது நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இருளில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.